மகரம். மகர ராசி நேயர்களுக்கு 2024 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. ராசியாதிபதி 2ஆம் பாவத்தில் தனக்காரக்கன் தனத்தில் இருக்கிறார். குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். குரு பகவான் செவ்வாயுடன் இருக்கிறார். 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். வீட்டில் சந்தோஷம் சுகம் இருக்கும், பேர் புகழ் இருக்கும். 8ஆம் பாவத்தில் சூரியன் வரும் பொழுது 7ஆம் பாவத்திலேருந்து 8வது பாவத்துக்கு 15ஆம் தேதி வரார். அப்போது கோபம் வரும். 15 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கோபம் வரும். அது வரைக்கும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். இந்த கோபம் வர்றதும் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கியிருப்பீங்க, வீடு வாங்கிங்க, அதை ஆல்ட்ரேஷன் செய்யணும், அது செய்யணும், பெயிண்டிங் செய்யணும், அந்த மாதிரி வேலைக்காக உங்களுக்கு கோபம் வரும். ஆனால் வியாபார ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதம் நல்ல விசேஷமான நல்ல மாதம் என்று சொல்லலாம். இந்த நேரம் நீங்கள் வியாபாரத்துக்காக டிராவல் செய்தீர்களானால் நாட்டில் வெளிநாட்டில் அதில் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம், பேர் புகழ் இருக்கும். பதவி நல்லா இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல விசேஷமான புது வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். வேலையில் செல்லும் பொழுது தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஏனென்றால் சூரியன் சூடை கொடுக்கும். குடும்பத்தில் நைட்டு வேலையிலேருந்து வர்ற அந்த பிற்பாடு ஆண் பெண் 2 பேரும் தேவையில்லாத விவாதத்தை செய்யக்கூடாது. 7வது பாவத்தில் சூரியன் இருக்கும்போது கணவர் மனைவியுடன், மனைவி கணவருடன் விவாதத்தை செய்கிறார்கள். அதனால் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா படிப்பீங்க, தைரியத்துடன் படிப்பீங்க, நல்ல வசதி இருக்கும் என்று சொல்லலாம். பாருங்கள், விவசாயியாக இருக்கீங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, பரிகாரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்ய வேண்டும். வயதானவர்களுக்கு கோதுமை கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று அங்கே ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றி வந்து அங்கே ஒரு தீபத்தை ஏற்று கொண்டு வந்தால் நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.